வெல்கம் டு தான்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்பைசி பொட்டேட்டோ சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு க்ரியேட்டிவான ஸ்நாக்ஸ் இது. வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா மசிச்சுக்க போகிறேன். நல்லா மாவு மாதிரி அந்த பீசஸ் எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா அதை வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக மேஷ் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு அது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மைதாவை கம்மி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோக்கால் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையாலே பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஈவனாக கம்பைண்ட் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இப்போது அந்த மாவில் ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அதை நல்லா நம்மளுக்கு எந்த சைஸுக்கு இந்த பொட்டேட்டோ சாக்லேட்டு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி திரும்ப ஒரு தடவை ரோல் பண்ணிவிட்டு ஃபோக் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோக்கால் இந்த மாவு மேலே வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த சாக்லேட் ஷேப் கிடைக்கும். இது ஒட்டுச்சு, இந்த மாவு ஃபோக்கில் ஒட்டுச்சுன்னா அந்த ஃபோக்கை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் அப்படியே டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதே போலயே எல்லா மாவுலையும் ஃபோக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த சாக்லேட் ஷேப் எடுத்து வந்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்குது, அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். நம்ம கார்ன்ஃப்ளவர் அது செய்யும்போது கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் கார்ன்ஃப்ளவரே யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி உப்பி வந்துடும், உங்களுக்கு அந்த ஷேப்பே தெரியாமல் போயிடும். அதனால் மைதா அதிகமாக சேர்க்காம கார்ன்ஃப்ளவர் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எல்லா பக்கமே ஈவனாக குக் ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்மளோட கிறிஸ்பி பொட்டேட்டோ சாக்லேட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ள டேஸ்ட்டு வந்து ஸ்பைசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே டான்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்.